ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டீம் பாய்லர் சைஸிங் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சினாரியோ என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட 3 ரியாக்டர் இருக்குது. இந்த 3 ரியாக்டருக்கு வந்து 850 கிலோவாட்ஸ் ஹீட்டர் தேவைப்படுது. ஸ்டீம் ப்ரெஷர் வந்து நமக்கு 3.5 பார் வேணும் கேஜ் ப்ரெஷர். தென் பாய்லர் கொடுக்குற ஃபீட் வாட்டர் பார்த்திங்கன்னா 90 டிகிரி செல்சியஸ். பாய்லர் டைப் இஸ் ஐபிஆர். ஓகே, இப்போ நம்ம அதை எப்படி சிமுலேட் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோலர். இது எதுக்காக அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 90 டிகிரி வாட்டர் வந்து எவ்வளவு ஃப்ளோ ரேட்டில் வேணும், விச் மீன்ஸ் எவ்வளவு மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து நம்ம பாய்லர் கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து சைஸிங். ஓகே, இப்போ நம்ம சிமுலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நியூ ஸ்டெடி ஸ்டேட் சிமுலேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, சிமுலேட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. கன்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண போகிற காம்பவுண்ட் வந்து வாட்டர். கிளிக் நெக்ஸ்ட். ஸ்டீம் டேபிள் சம் ப்ராப்பர்ட்டி பேக்கேஜ் நெக்ஸ்ட். add next. SI engineering units next. same default ஆகிட்டு finish. ஓகே, ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ஸ்டீமை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மெட்டீரியல் ஸ்டீம் வந்து feed water inlet or just feed water enter. then temperature is 90 degree Celsius. then pressure நமக்கு பாய்லரில் எவ்வளோ அவுட்லெட் ப்ரெஷர் வேணும். ஓகே, we need at least 4.5 pressure. it's absolute pressure. ஸோ நமக்கு தேவை வந்து 3.5 ப்ரெஷர். அப்சல்யூட் ப்ரெஷர் ஒன்று ஆட் பண்ணுறதுனால நம்ம 4.5 வருது. ஸோ இங்கே டிடபிள்யூசிஎம் வந்து இது வந்து டிஃபால்ட்டாக வந்து அப்சல்யூட் ப்ரெஷராக கால்குலேட் பண்ணும். ஸோ அதையும் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து 3600 இருக்குது. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும், எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் சேஞ்சஸ். ஸோ இதில் வந்து பாய்லர் நம்ம எதை கன்சிடர் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சரை கன்சிடர் பண்ண போகிறோம். ஹீட் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, ஹீட்டர். ஸோ நான் இங்கே ஹீட்டர் வைக்கிறேன். இதான் இப்போதைக்கு நமக்கு பாய்லர். ஓகே, ஸோ இல்லை 3 இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஸ்டீம் அவுட்லெட் போட்டுக்கலாம். ஸ்டீம் அவுட்லெட் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் அவுட்லெட். ஓகே, இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோலர் போகலாம். இதான் லாஜிக்கல் பிளாக்ஸ் இருக்குல்ல, இதில் போனீங்கன்னா கண்ட்ரோலர் பிளாக் இருக்கும். இந்த கண்ட்ரோலர் பிளாக் இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த கண்ட்ரோலர் பிளாக்ல பார்த்தோம்னா மேனிப்புலேட்டட் ஆப்ஜெக்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆப்ஜெக்ட் ரெண்டு தான் இப்போ நம்ம என்டர் பண்ண போகிறது. மேனிப்புலேட்டட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட், விச் மீன்ஸ் இப்போ நம்ம ஃபீட் வாட்டர் வந்து இன்லெட்டாக கொடுக்க போகிறோம். இதோட ப்ராப்பர்ட்டி வந்து மாஸ் ஃப்ளோ ரேட். இதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. பிகாஸ் நம்ம பாய்லர் சைஸ் எவ்வளோன்னா நமக்கு எவ்வளோ மாஸ் ஃப்ளோ ரேட் போகுதோ அதுதான் நமக்கு பாய்லர் சைஸிங். கண்ட்ரோல் ஆப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா எதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னா ரியாக்டர் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ரியாக்டர் ஹீட் எவ்வளோ ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ரியாக்டர் ஹீட்டுன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல E1 இருக்குல்ல, ஸோ E1 தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ E1க்கு என்ன பண்ண போகிறோம்னா ரியாக்டர் ஹீட் லோட் E1. okay, again I am going to controller and the control object is reactor heat load and the property is energy flow. okay, converge. இதில் வந்து செட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 850 kilowatts ஹீட் தேவைப்படுது. ஸோ 850 and converge and solve with இது வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சால்வ். ஓகே, ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சால்வ் பண்ணலாம். ஓகே, சால்வ். ஸோ இன்னும் அந்த இடத்துல நமக்கு 850 கிலோவாட் ஆகலை. ஸோ அகைன் நம்ம 850 செட் பண்ணணும். ஸோ ஹீட் ஆடட் ரிமூவ். ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது. ஹீட்டிங் கூலிங் தான் நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 850 என்டர். ஸோ 850 ஹீட் நம்ம இந்த என்டர் பண்ணிட்டோம், விச் மீன்ஸ் இந்த அளவுக்கு ஹீட் நமக்கு தேவைப்படுது. ஓகே, இப்போ அகைன் நம்ம சால்வ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ கட்டுது, இன்னும் 3528 கட்டுது. இது வந்து தப்பு, பிகாஸ் நம்ம ஃபீட் வாட்டரில் வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா ஹீட்டரில் தான் வேப்பர் மோல் ஃப்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அவுட்லெட் வேப்பர் மோல் ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, இதை வந்து 0.1 வச்சுக்கலாம். நம்ம 1 வச்சுக்கலாம். 1 அப்படின்னா 100% ஸ்டீம். ஓகேவா? இந்த அவுட்லெட் வேப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, இது வந்து 100% நமக்கு ஸ்டீம்னு அர்த்தம். ஸோ ட்ரை ஸ்டீம். ஸோ என்டர். ஓகே, நவ் வில் சிமுலேட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிமுலேஷன் முடிஞ்சு. ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற இது பார்த்தோம் அப்படின்னா ஃபீட் வாட்டர் வந்து நமக்கு 1 மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து 1293 கிலோகிராம் பெர் ஹவர் கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு ஃபீட் வாட்டர். ஸோ இப்போ அவுட்லெட்டில் வர ஸ்டீம் பார்த்தோம்னா சேமாக தான் வரும், பிகாஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. ஒரு எனர்ஜி இன்னொரு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கிற வாட்டர் குவான்டிட்டியில் இருக்கிற
என்தால்பி எனர்ஜி வந்து நமக்கு ஸ்டீம் எனர்ஜியாக ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது. அதுதான் இதோட மீனிங். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ரிப்போர்ட்டில் பார்க்கணும் அப்படின்னோம்னா யூ கேன் கோ யூட்டிலிட்டிஸ் கிடையாது, கிரியேட் ரிப்போர்ட், ரிசல்ட்ஸ் கிரியேட் ரிப்போர்ட். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன இது ஆட் பண்ணமோ அது எல்லாமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ணோம், ஹீட்டர் ஒன்று ஆட் பண்ணோம். ஸோ ஹீட்டர் ஒன்று வந்துருச்சு. நெக்ஸ்ட் மெட்டீரியல் ஸ்டீமில் பார்த்தோம்னா ஃபீட் வாட்டர் ஆட் பண்ணோம், ஸ்டீம் அவுட்லெட் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோலர் இருக்கும். ஆகும் Where is the controller? Where is the controller device? ஓகே, அதர்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை. ஓகே, இப்போ வியூ ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இன்புட் நமக்கு இங்கே வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த ஹீட் ஆடட் நமக்கு தேவையான ஹீட் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து 850 இது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஃப்ளோ வாட்டர் தேவைப்படும்னா மாஸ் ஆஃப் ஃப்ளோ 1293 இருக்குல்ல, இதுதான் இவ்வளோ கேஜி ஆஃப் ஸ்டீம் நமக்கு வாட்டர் தேவைப்படுது. ஸோ அந்த வாட்டர் நம்ம கொடுத்தா இவ்வளோ ஸ்டீம் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து டன்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா 1000 இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்னா 1293/25 போட்டோம் அப்படின்னா நமக்கு அரௌண்ட் 1.2 டன்ஸ் கிடைக்கும். ஜஸ்ட் ஓப்பன் கால்குலேட்டரில் நான் டிவைட் பண்ணி காட்டுறேன். ஸோ இட்ஸ் 1293 டிவைடட் பை 1000. ஸோ அரௌண்ட் நமக்கு 1.2 டன் ஆர் 1.3 டன் பாய்லர் தேவைப்படும். ஸோ வித் சேஃப் மார்ஜின் போனோம் அப்படின்னோம்னா we can select 1.3 டன் பாய்லர் ஆர் 1.5 டன் பாய்லர் ஃபார் தட் 3 reactors. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் சிமுலேஷன். இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலர் பிளாக் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம சிமுலேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.